மேலறை தியானம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லீனாவற்றி சென்ட்ரோசா, கிழக்கு ஜாவா, இந்தோனேசியா. தலைப்பு: கொடுப்பது ஆசீர்வாதமானது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். நாங்கள் வாடகைக்கு வசித்த வீட்டில் பூச்சாடிகளில் மரக்கறி செடிகள் வளர்த்தோம். ஆனால் வீட்டின் சொந்தக்காரர் திருத்த வேலை செய்ய விரும்பியதால் நாங்கள் வீடு மாற வேண்டியதாயிற்று. புதிய வீட்டில் தோட்டம் செய்வதற்கு இடம் இருக்கவில்லை. எமது முயற்சிகள் வீணாகி விட்டதே என்று எனது சகோதரி மிகவும் கவலைப்பட்டார். அதனால் அவற்றை எமது அயலவருக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து விட்டோம். மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார்கள். பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் தந்த சந்தர்ப்பம் இது என்று எனது சகோதரியிடம் சொன்னேன். கொடுத்தது சாதாரணமாக இருந்தாலும் அவர்களுடன் நாமும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதைத்தான் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். அதனால்தான் மக்கதோனியா மக்கள் தங்கள் குறைவிலும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தார்கள் என்று இன்றைய வாசிப்பு பகுதியில் வாசித்தோம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவற விட விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நாம் கொடுக்கும்போது கடவுளும் மகிழ்ச்சி அடைகிறார். மக்கதோனிய மக்களைப் போலவே நானும் என் சகோதரியும் இந்த சந்தர்ப்பத்திற்காக கடவுளுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் எமக்கு தருவதை தேவை உள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்ள, நீங்கள் தருகின்ற சந்தர்ப்பங்களை கண்டுகொள்ள எமது கண்களை திறந்து விடுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இன்று மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கவனித்து பார்ப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.